எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம விதையெல்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் எந்த அளவுக்கு முளைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி செடிங்க. நான் வச்சதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிலது தான் நல்லாவே வந்திருக்கு, மற்றது எதுவுமே பெருசாலாம் வளரலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது எல்லாமே வந்து எந்த ஒரு உரமும் போடாமல், எந்த ஒரு மருந்தும் கொடுக்காம, ஏன் மீன் அமிலம் அந்த மாதிரியான எதுவுமே கொடுக்காம வெறும் தண்ணி மட்டும் வச்சு தாங்க இந்த செடி நான் வளர்த்துருக்கேன். இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குதே ரொம்பவே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் பார்த்து. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வெங்காயம் ஒன்று வந்துச்சுங்க. அதுக்குள்ளேயே அந்த எலி வந்து பார்த்திங்கன்னா பறித்து விட்டுருக்கு. எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த எலி தொல்லை தாங்க இருக்குது. நாங்கள் எதை வச்சாலுமே பார்த்திங்கன்னா அந்த எலி பார்த்திங்கன்னா கழிச்சு விட்டு போயிடுது. அந்த மாதிரி தான் புதினா வச்சோம். இந்த புதினாவே நாஸ்தி பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள். சூப்பராக வந்துச்சு புதினா. இது எல்லாமே களைச்சி விட்டு நாஸ்தி பண்ணிட்டு போயிடுச்சு அந்த எலி. நான் என்ன பண்ணாலுமே கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால் அந்த எலியை. நான் சாகடிக்கூடாதுன்னு பார்க்குறேன். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இது எதுக்காக நான் மண்ணு கிளறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தக்காளி விதை வச்சுருந்தாங்க என்னோடய ஒய்ஃபு. பார்த்திங்கன்னா நிறைய செடி வந்துச்சுங்க. நிறைய விதை போட்டிருப்பாங்க போல், நிறைய செடி வந்துச்சு. தக்காளி நாற்றெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுத்து நடணும். அதெல்லாம் வளர வளர பார்த்திங்கன்னா ரொம்பவே காலியாக அகலமாக பறந்து விரிஞ்சு வளரும். அப்போ தான் அது ஈல்டும் கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இதை வந்து பிரித்து தனித்தனியாக நட்டுடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஆல்ரெடி நாங்கள் கீரை விதையெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக வளரவே வளரல. ஸோ அந்த மண்ணெல்லாமே மறுபடியும் நாங்கள் கல்டிவேட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் வந்து அந்த தக்காளி நாற்றெல்லாம் எடுத்து நட்டுடலாம், கொஞ்சம் கேப் வச்சு வைக்கலாம், அப்போ தான் செடி வந்து நல்லாவே வளரும், ஈல்டும் கொஞ்சம் நிறைய கிடைக்கும் அப்படின்ற மாதிரி என் ஒய்ஃப்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வந்து நாற்று நடலான்ட்டு அதுக்கான வேலைப்பாடுகள் தாங்க இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மண்ணுங்கள்லாம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் களைச்சி விடணும். ஏன் களைச்சி விடணுன்றனா, ஆல்ரெடி நம்ம போட்டு அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிருப்போம் இல்லைங்களா, மண்ணெல்லாம் போய்ட்டு அடியில் வந்து டைட்டாக ஆகிட்ருக்கோம், செட் ஆகிட்ருக்கோம். ஸோ அது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வேர் பிடிக்கிறதுக்காக மண்ணை எல்லாமே வந்து நம்ம களைச்சி விடணும். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நான் விதை போட்டு வச்சதில் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி, அப்புறம் முள்ளங்கி, ஒரே ஒரு கத்திரிக்காய் செடி வந்திருக்கு, அப்புறம் வெண்டைக்காய் செடி வந்திருக்குங்க. மற்றபடியெல்லாம் வேறு எதுவுமே பெருசாக வரல. இந்த வெந்தயக்கீரை போட்டேன், அது வந்துச்சு, அதுலேயும் எலிகை பறித்து விட்டுச்சு. புதினா வந்திருக்கு, கொத்தமல்லி வந்திருக்கு. மற்றபடி இந்த கீரை வகைகள், வெங்காயம், அப்புறம் மிளகாய் இதெல்லாம் போட்டேன், குடமிளகாய், நூக்கோல் அதெல்லாம் போட்டேன். ஆனால் எதுவுமே வரவே வரலைங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இந்த செடியெல்லாம் வந்ததுனால இது கொஞ்சம் பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறோன்றதுனால பெருசாக எனக்கு எதுவும் தெரில. இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய ப்ராப்ளம் வரும், நிறைய இஷ்யூ இருக்கும். அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வரணும். அப்போ தான் நம்ம இந்த மாடி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு லேர்னிங் தான். ஸோ இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து விட்டுட்டேன். இவங்க தான் என்னோடய ஒய்ஃப். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மண்ணெல்லாம் அவங்கக்கிட்டே கொடுத்து கலர சொல்லிட்டேன். அவங்களே இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கழிச்சு விடுவாங்க. அதுக்கு அப்புறமா எடுத்து இந்த தக்காளி நாற்றெல்லாம் எடுத்து நட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, இனிமேல் நிறைய சீட்லாம் வாங்கி நிறைய பண்ணணுங்க, பெருசாக பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் மாடி தோட்டமெல்லாம் பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கும் கொஞ்சம் ஆசை தான் அந்த மாதிரிலாம் பண்ணணும். ஏன்னா இயற்கையான முறையில் காய்கறியெல்லாம் விளைவிச்சு அதெல்லாம் நம்மளே சாப்பிட்டுக்கலாம். நம்ம தேவையில்லாமல் போய்ட்டு வெளியே போய் வாங்கணுன்னு அவசியமே இருக்காதுங்க. இப்போ இந்த மழை டைம்லாம் வந்துச்சுன்னா தக்காளி, வெங்காயம் இந்த மாதிரியான ரேட்டெல்லாம் அதிகமாகிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரியான டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் விளைவிச்சதை எடுத்து நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த மார்க்கெட்டில் வரதெல்லாம் எல்லாமே இந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் போட்டு தான் கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஆனால் நம்ம வீட்லேயே பண்ணுறதுனால முழுக்க முழுக்க இயற்கை முறையில் நம்ம உற்பத்தி பண்ணலாம். அதிலேருந்து எடுத்து நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல சத்தும் கிடைக்கும். அதெல்லாமல் இந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு தான் தேவையில்லாத இந்த நோய்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ எப்போவுமே ஒரு இயற்கை முறையில் நம்ம தயாரிக்கிறோன்னா அதில் பார்த்திங்கன்னா பூச்சி, வண்டு இதெல்லாம் இருக்கும். அது தின்னது போக மிச்சம் தான் நம்மளுக்கு. ஏன்னா அதுதான் இயற்கை முறை விவசாயம் என்று நம்ம முன்னோர்கள்லாம் நம்மாழ்வார் ஐயா சொல்லியிருக்காரு. பூச்சி அதெல்லாம் சாப்பிட்டது, சொத்தை பிடிச்சதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. அதில் பாதி அரிஞ்சு போட்டுட்டு மீதியை நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா இப்போ பூச்சி அடிக்காத அளவுக்கு நம்ம ரசாயனத்தை போட்டு எடுக்கிறோன்னா அது எந்த அளவுக்கு விஷம் இருக்கும் பார்த்துங்க. ஏன்னா ஒரு பூச்சியை அந்த பழத்தையோ அல்லது அந்த காய்கறியோ சாப்பிடாமல் விட்டால் அதை நம்ம சாப்பிட்றோம். அப்போ அதனால தான் நம்மளுக்கு பல வியாதிகள் வருது.
அதனால தான் இந்த ரசாயன பொருள் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்கிறது. இப்போ அரிசியில் அது மாதிரி தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அரிசின்னு மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே அப்படி தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மாடி தோட்டம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்து நம்ம பண்ணிட்டோம். இதை பற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய சர்ச் பண்ணி பார்த்து நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனால் ஒன்று மட்டும் யோசித்தேன், எந்த இதுலேயும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்து இந்த ரசாயனத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு இயற்கை முறையிலே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி பார்த்திங்க எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ செடி, கிட்டத்தட்ட ஒரு பேக்லேயுமே பார்த்திங்கன்னா எனக்கு 10-15 நாற்றுக்கிட்ட வந்திருக்குங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்கிட்ட இருக்குது ஒரு 6-7 பக்கெட்டு தான் இருக்கும். அதில் 2-3 வச்சா கூட மீதி எங்கே போகிறதுனே தெரியல. ஏன்னா அவ்வளோ நாற்று வந்துச்சுங்க. அதெல்லாம் பிரித்து கலைச்சி வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பிடிங்கி ஒரு பேக்கும் 3 நாற்று வீதம் அப்படின்ட்டு வச்சுட்டே வந்தோம். அந்த லாஸ்ட்டில் இருக்கிற பக்கெட்லேயும் நாங்கள் வச்சோம். அந்த மாதிரி பிரித்து வச்சோம். மறுபடியும் இதெல்லாம் ஒரு வாரம் 10 நாள் கழித்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த பேகு ஒரு பேகுக்கும் இருக்கிற இடைவெளியை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். அப்போ தான் அந்த செடி வந்து வளரும், நல்லா ஆரோக்கியமாக வளரும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஈல்டு வந்து அதிகமாக, காய்கறி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வரும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த முறையை கையாளுறோம். எல்லா செடியும் நாற்று ஒன்றொன்னா பிடுங்கி சின்ன நாற்றை தனி பேக்கில் நடுவாங்க பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்லேயே எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன வீட்டில் மொட்டை மாடி இருக்கிறவங்க, இல்லாதவங்க ஒரு 10க்கு 10 இடம் இருக்குங்க. இந்த மாதிரியானவங்கன்னா கொஞ்ச நேரம் தான், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணிங்கனாவே இயற்கை முறையில் பார்த்தீங்கன்னா காய்கறி விளைவிச்சு நம்மளே சாப்பிட்டுங்களேங்க. இது ரொம்பவே பெஸ்ட்டு மெத்தடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஹெல்த்தியாகவும் நல்ல ஒரு நலமுடனும் இருக்கணும்னா நம்ம கொஞ்சமாச்சு வேலை செய்யணும். எல்லாருமாலேயும் இப்போ போயிட்டு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இருக்க முடியாது, ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டு பக்கத்துலேயே சின்னதாக இந்த மாதிரி இடம் அமைச்சு இந்த மாதிரியான வேலைகள் செய்யும்போது இயற்கை முறையில் நம்மளுக்கு காய்கறியும் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம உடம்பும் கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணுறது எந்த ஒரு தப்புன்னு நான் சொல்லலை. ஸோ நீங்களும் இந்த மாடி தோட்டத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே கம்பல்சரி ரிப்ளை பண்ணுவேங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். என்னோடய நம்பரை வந்து நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். நீங்கள் அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா நான் எப்படி கற்றுக்குன்னு கொஞ்சமாக மேலே வரணும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் புதுசாக ஆரம்பித்து மேலே வரணும்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவேன், சப்போர்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாச்சும் சீட்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் வேணும்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை அரேஞ்ச் பண்ணி தரேன். விதை வேணும்னாலும் சொல்லுங்கள். மற்றபடி இந்த உரம், மீன் அமிலம் அதெல்லாம் வேணும்னா சொல்லுங்கள். மீன் அமிலம் வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான வீடியோவும் நான் தயார் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்களுக்கு வந்துடும். மீன் அமிலம் எப்படி தயாரிக்கணும், அதை இப்படிலாம் பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு பயன்படுத்தினா அது நல்ல மகசூல் கொடுக்குன்றது எல்லா மொத்த வீடியோவும் மீன் அமிலத்தில் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அது சீக்கிரமாகவே உங்களுக்கு நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து நீங்களும் வீட்லேயே குறைஞ்ச செலவில் மீன் அமிலத்தை எப்படி ரெடி பண்ணலான்ட்டு உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிவிடுவேங்க. எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க. உங்களோட சப்போர்ட்டு தான் எனக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அப்போ தான் நான் வந்து இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நிறைய எடுத்து போடுவேன். ஸோ என்னோடய மனைவி ஆசைப்பட்டாங்கன்றதுனால இந்த மாடி தோட்டத்தை நான் ஆரம்பித்து அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறேன். அதே மாதிரி எத்தனை பேர் அவங்களோட மனைவி ஆசைப்பட்டாங்கன்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறீங்கன்ட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் யாரெல்லாம் தன்னோட மனைவியோட ஆசைக்காக நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா ஃப்யூச்சரில் அவங்க டெவலப்மெண்ட்டாக ஆகிப்பாங்க. ஏன்னா விவசாயம் வந்து இந்த டைமில் பார்த்திங்கன்னா அழிஞ்சிட்டே போயிட்டே இருக்குது. ஸோ அதை கையில் எடுக்கும் விதமாக தான் இந்த மாடி தோட்டத்தையுமே நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இயற்கை விவசாயியில் முன்னோடின்னு பார்த்திங்கன்னா நம்மாழ்வார் ஐயா தான். அவர் வழியில் தான் இது எல்லாமே நம்ம பண்ணணும், பின்பற்றணுன்ட்டு நான் ஒரு முடிவோடு இறங்கியிருக்கேன். இதில் இயற்கை முறையில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சில ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோங்க. அதாவது இந்த ஷீக்கா, எண்ணெய்,
சோப்பு இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதோட மேக்கிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்கமிங் டேஸில் வரும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். யாருக்கு வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொரியர் சர்வீஸ் கூட பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கோம். அதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வர எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கிற மாதிரி தான் அந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு சில வாரங்களில் பார்த்திங்கன்னா அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களோட வீட்டு அட்ரஸுக்கே பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாத்தையுமே கொரியர் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணிவிட்டு அதோடய ஃபீட்பேக் நீங்கள் அப்புறமா கொடுங்க. அதில் ஏதாச்சும் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குதுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிப்பேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் மக்களே. மறக்காமல் நான் சொன்னதெல்லாம் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த நான் ரெடி பண்ணிகிட்ருக்க ஷீக்காவும் ஹேர் ஆயிலும் நல்லாவே ரிசல்ட் கிடச்சிட்ருக்கு. ஏன்னா நான் அதை தான் 3 months மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ் பண்ணிவிட்டு தான் அந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண போகிறேன். ஸோ அதனோடய ஃபீட்பேக்ஸு நல்லாவே இருக்குது. பீட்டாண்டவே ஒரு சில பேருக்கு கொடுத்து யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஒய்ஃபும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷாம்பு யூஸ் பண்ணதை விட இது பெட்டராக இருக்குது அப்படின்றாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தாங்க, எந்த ஒரு கெமிக்கல்ஸும் நான் இதில் ஆட் பண்ணல. ஸோ இதை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 3 months நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த எண்ணெயும் சரி, அந்த ஷிங்காய் பவுடரும் சரி. அப்புறம் ஹோம்மேடாக நேச்சுரலாகவே நான் சோப்பும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், குளிக்கிற சோப்பும். ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நம்ம இப்போது யூஸ் பண்ணுற ஷீக் இருக்கட்டும், ஷாம்பு இருக்கட்டும், சோப்பு இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல்ஸ் தாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஸ்கின் கேன்சர், அப்புறம் ஹேர் ஃபால், ஹேர் லாஸ், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வயசான தாத்தா கூட முடி இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் முடி கொட்டி சொட்டை விழுந்தது. ஸோ அதுக்கெல்லாம் காரணம்னு பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த கெமிக்கல்ஸை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. அதனால தான் எனக்கும் அந்த சேம் முடி கொட்டுற ப்ராப்ளம் நிறையவே இருந்துச்சு. நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா என் முடி நிறையவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா நிறையவே கொட்டி போயிடுச்சுங்க. ஏன்னா நான் ரெகுலராக ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் எஃபெக்ட் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதனால தான் நான் ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணி ஷீக்கா யூஸ் பண்ணேன். எங்கள் ஆயா சொன்ன ஃபார்முலா அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அது ஒரு பேக்கிங் மாதிரி பண்ணியும் நான் சேல்ஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் நார்மலாக இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். என் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ஒரு 3 to 6 months யூஸ் பண்ணிங்கன்னா தான் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இது நேச்சுரலாக ரெடி பண்ணுது. எப்போவுமே நம்ம அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம், சடனாக இது சேஞ்சஸ் ஆகும்போது பல பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் சால்வ் ஆகணும்னா நீங்கள் ஒரு 3 months மேலேனா யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். 3 months மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். என்னோடய ப்ராடக்ட் 100% நான் ஷுவராக சொல்லுவேன். ஏன்னா எனக்கு என்னோடய ஒய்ஃபு, அப்புறம் என் ஒய்ஃபோட ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் தான் கொடுக்குறாங்க. அதை நம்பி தான் நான் சொல்கிறேன் உங்ககிட்டேயும். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். என்னோடய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாராருக்கெல்லாம் மாடி தோட்டத்தில் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ